விரால் 500 ரூபா, இது 350 ரூபா, இது 350 ஓ 500 பை 500. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க தஞ்சாவூர் கோயில். நாங்கள் எல்லோரும் அண்ணா அன்றைக்கி கூட்டின்னு வந்தோம் அந்த தஞ்சாவூர் கோயில். ஸோ அன்றைக்கி பெருசாகிடுச்சு வீடியோ, அதுக்கு தான் அந்த வீடியோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து ப்ளாக் ஸ்டார்ட் ஆகுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தஞ்சாவூர் வந்து அன்றைக்கி தான் இங்கே தஞ்சாவூரில் இருக்கோம். அந்த பேலஸ்க்கு வந்திருக்கோம். அண்ணா அன்றைக்கி கூட்டின்னு பாருங்கள், இந்த பேலஸ். இங்கே வந்த உடனே நம்ம ஒடிசாலேருந்து 2 பேர் என்ன வந்திருந்தாங்க. இங்கே டூரிஸ்ட் மாதிரி அவங்கள வந்தாங்க. டூரிஸ்ட் மாதிரி அவங்கள சுற்றிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம கூட பேசினாங்க. வாங்க பேசலாம். जाजपुर ओडिया है अंकुल, जाजपुर रोड यहाँ से बुझ अब பண்ணலாம் அப்புறம். भाई ओल्ड काइंड देखो भाई, देखो संग भाई. பேலஸ்னால் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? அதுங்க மியூசியம் மாதிரி எல்லாம் பழைய காலத்தில் எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மியூசியம் மாதிரி தான் இருந்துச்சு. மியூசியம் தான் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் காசு, அந்த சாமான் எல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே என்ட்ரிக்காக 200, ஒரு ஆளுக்கே 200 தான் வாங்கினாங்க அங்கே பார்க்குறதுக்காக டிக்கெட். வாங்க சுற்றி பார்க்கலாம். वही राजा रसोलन वो बनाया ना. वही बनाया. ओ उधर हाँ मिनिएचर सेम मंदिर जाइथिले जे. हां इतना अच्छा बनाया देख. सोन भाई हाँ हाँ ता नंदी देखे एइठे जाइथिले जे सेठी जाइथिले एइटा छिले ना चपा बा अंग बा ये पर नटराज मादा कोयल और नागौर टेम्पल देख लो, इधर सब रखेगा. मस्जिद क्रिश्चियन चर्च जी बा सब ए ठीक है काइन से दिखाऊंगी आड़ी. शिवगामी 11th century. काइंस पर पुराना काइंस எப்படிலாம் இருக்கு பார். देखो भाई शिवाजी कॉपर काइन. बोलो डी स्मिता. देखो सेन कैसे ना गोल्ड ऐसे होता है. वाटर कालना टिप्पू सुल्तान का देखो फिलिप हाथी है, हाथी कॉइन्स. एक जमाना में ईस्ट इंडिया कंपनी ये रुपया निकाला अन्ना कॉइन्स. हाँ हमारा जैसे आ गया वो बाद में. तो हाँ उसका पहले दूसरा है. चप्पू का देखो भाई, इटली काइन, चाइनीज़ का, हांगकॉन्ग, सब वर्ल्ड का काइन है.
এটা गणपति Do not step up. Ma, do not step up. क्या वही राजा है 87 से उसका शासन कर तंजावुर रूल्ड तो उसका जो शासन हाँ किया हाँ था लेकिन वो कब से हाँ वो उसका पहले भी ज़्यादा आया गया वो भी एक உள்ளே பார்த்துட்டு இப்போ வெளியில் நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது, வெளியில அழகாக இருக்குது பார்க்கறக்காக. மியூசியம் உள்ளேருந்து இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அப்புறமா அந்த காலத்தில் ராஜா வீடுனா ராஜா இருப்பாங்க அதெல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், டிசைன் எல்லாம் சூப்பராக. महारानी के को गादौतिला अब चिक्की दीदी देखे நீங்கள் வா வா இதில் வா கீழே ए आसो ए आसो किसी को कुछ भी नहीं माँ वो कौन सा जगह मालूम ए नहीं आओ कुछ नहीं ஒன்றுமே இல்லடி ऊपर जाने का रास्ता बंद किया वो ऊपर जाना चाहिए बंद हो गया चलो चलो ऊपर नहीं है बंद है बंद हो गया वो बंद करके वो मेंटेन कर रहा है क्या कर रहा है बंद ऐसा देखो पानी महारानी आएगा ऐसे नहाएगा ना बाबू बंद कर दे चंद कर दिस करे ऐसा देखो इधर तो महाराजा उसको देखो कहाँ कहाँ से आया पानी देख एठा ए आज पानी का खिला महारानी पानी गादी रोपे होला गादी के पाव पाव के साबुन हे जीव पेपर से काट कर जाओ जीव आसे जीव के लुगा काट अरे तुम सीना हो सीधो एला बियर दिला ना हां जाय मालूम नहीं सदर का समाज ओ हीटर में कपड़ा वॉश करेगा बट एक பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு. மனே ராஜா வீடுனா அப்படியே சொந்தி சொந்தி ஒரு குட்டி குட்டியாக சொந்தி மாதிரி போயிருக்கு, எங்கே போயிருக்கு. அப்புறமா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த குளிப்பாங்க அது எல்லாம் தான் இருந்துச்சு. அது எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போது கிளம்பலாம், ஏன்னா 2 மணிக்கு மேலே ஆகுதுன்னா மழை வருது ஊரில், அதுக்கு தான் சரி சீக்கிரமாக கிளம்பலாம். இப்போ ஆயிடுச்சு 2-3 மணி ஆயிருக்கும். சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்க, இப்போ சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்புறோம். எப்போ எல்லாரும் கிளம்பும்ல. பிரியாணி தம் பிரியாணி பிரியாணி என்னமா பண்ணுறீங்க? ஏதாவது செஞ்சீங்களா? கல்பட்டு பிரியாணி ஏதாவது செஞ்சீங்களாண்ணா? என்ன இருக்கு வர வழியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்க்கெட்டு வந்துச்சு.
இது எந்த ஊர் எந்த மார்க்கெட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டில் பாருங்கள். மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் மீன் நிறையா விற்றாங்க. அண்ணா கார் உள்ளே உட்காந்து பார்த்துட்டாங்க இப்படி. அப்புறமா நிறுத்துங்க சொன்னாங்க. நிறுத்திட்டு போய் மீன் வாங்க போகிறாங்க அவங்கள. ஏன்னா அவங்களே ஒடிசாவில் மீன் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் நாங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி தான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம். அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியல. வெஜ்ஜில் அவங்கள ரொம்ப சாப்பிட முடியல. ஏன்னா அவங்கள எப்போவுமே மீன் சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுக்கு சரி பார்த்துட்டு வர வழியில் மீன் பார்த்தாங்கன்னா இருங்க மீன் வாங்கிட்டு தான் போகலாம் சொல்லிட்டு போனாங்க மீன் வாங்குறதுக்காக. என்ன மீன் வாங்குறாங்க நீங்கள் பாருங்கள். केजी 200 दे दो ऐसा नहीं तो वो मैं இது குண்ணா அரே தலைவரே அவ்வளோ இது முதல் போடுங்க. கட் பண்ணுவாங்க. ஏய் இருடா வரண்டா. எத்தனை நாள் இல்லடா வாங்கின்னு போகிறது 4 பேர் சாப்பிட்றதுக்கு? எவ்வளோ ஆகுது? पोसरा भाई 2 kg हो रहा है। 2 kg नहीं अब 2 kg चाहिए अभी ना इल्ल ना सही 1 किलो 2 kg दो 2 kg சும்மா சொல்லிடக்கூடாது. தமிழில் பரவாயில்ல கேட்டு என்னன்னா கலாச்சிருப்பான்னு தெரிஞ்சு அப்புறமா கேட்டிருக்கணும். அவரு வேற ஒடிசா, அதனால தான் கூப்பிட்டுருக்கேன். இல்லை அவர் நானும் இவரும் பேசணும்ல ஹிந்தி, அதனால மொத்தமாக ஹிந்திக்காரங்க வச்சுக்கிறேன். ஒடிசா நீங்க போய் பேசுறது புரியல. நான் யாரும் தப்பா நினைச்சு அந்த மாதிரி சொல்றேன். நம்ம என்ன வேலை நம்ம யாரும் போடல. ரொம்ப ஆளுங்க வெளியே அதுதான் தமிழ் கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கலாம். நம்ம கலையா நீ வேற நம்ம ஏறி தான் வளர்க்குங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ தான். இது பார்த்தாரு மார்க்கெட்டு. ஆஹா நிறுத்து வாங்கிட்டு போயிடலாம். ऐसा ठीक ना भाई? पेटी मने सब्जी बनाए हैं बिगारी वो उड़ीसा वाला नहीं खाते। उड़ीसा बिगारी पूरा नहीं खाता है நான் மண்டே போட்டுருண்ணா. ஆமாண்ணா அங்கே போய் கட் பண்ண முடியாதுண்ணா. அதான் சொல்லிட்டேன். 2 पीस बस ओके थैंक्स. இதுதான் நம்ம சென்னையிலையும் ரொம்ப இந்த மீன் எடுக்க மாட்டாங்க. ஒன்லி கடல் தான். இவங்க தான் ஏரி மீன் தான். அதான் மீன் தான் இவங்களோட அடுத்த மீன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ 2 கிலோ மீன். இப்போ வீட்டுக்கு போய் தான் சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு மீன் எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கு 2 கிலோ வாங்கினாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரே டயர்டு. என் அண்ணி மூஞ்சி பாருங்கள் எப்படி ஆயிருக்கேன்னு. அவங்களுக்கு கார் வேறு செட் ஆகல. ஆனால் வாந்தி மாதிரி வருது அவங்க காரில் உட்காந்துனா. பாருங்கள் அவங்க மூஞ்சி பாருங்கள் எப்படி போயிடுச்சு. இந்த ப்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக லைக் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பாய். சரி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க.